சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய மண்ணில் இந்த காதல் அன்றே யாரும் வாழ்தல் கூடுமோ முத்தேயின் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று சுத்தி சுத்தி வந்தீக சுட்டு விரலால் சுட்டீக ஐயோ என் நாணம் மத்து போக ககதா திக்கே கூக்கு கககே குக்கு குக்கு கே கே தித்திக்கரே தித்திக்கரே. வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. தெளிவுகளை நேரில் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம கூட இந்த கான்வெர்சேஷன்ல மகதி அவங்க வந்து இருந்திருக்காங்க. உங்களோட சரியாப்போ ஜேர்னி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பாக்கலாம். வணக்கம் மகதி. ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாடுறதுக்கு எப்ப ஆசை வந்துச்சு? சின்ன வயசுலயே எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், கேட்டுட்டே இருப்பேன். யார் சொல்லி கொடுத்தா பாடுறதுக்கு இந்த மாதிரி பாடலாம் அப்படின்ற மாதிரி? சின்ன வயசுல உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? எல்லாரும் பாடுவாங்க, அது கேட்டு அப்படியே வீட்டுல அப்பா அம்மாவும் பாடுவாங்களா இந்த மாதிரி? நிறைய சிங்கர் கிடையாது, ஆனா சும்மா பாடுவாங்க. அதை பார்த்து உங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்திருக்கீங்களே, இதுவே ஒரு பெரிய விஷயம். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு விஷயம்? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னா. ஓகே, சரிகமபா செட் எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? ரொம்ப மிஸ் பண்றீங்களா? சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்னா யாரா இருக்கீங்க சரிகமபா செட்ல? ஏதாச்சும் ஒன்று க்ளோஸ் டு தி ஹார்ட்டா இருக்கும்ல கண்டிப்பா. யாராச்சும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க? ஸ்ரீமதி, அதுக்கப்புறம் ஹேமித்ரா, அபினேஷ், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரையும் சொல்லிட்டீங்க நீங்க. பர்టిక్యులரா அந்த 3 பேர். சரி, ஓகே. உங்க தாத்தா ஃபைனலிஸ்ட்காக செப்பு தகடல ஒரு விஷயம் பண்ணி கொடுப்பாங்க. அதை செஞ்சு இந்த வருஷம் கொடுத்துட்டாங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே. முக்கியமா என்னன்னா அவங்களோட பேத்திக்கு அதை கொடுக்கறது அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். தாத்தா இதை பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல, அவரு முதல்ல இது மாதிரி பண்ணுவாருலாம் எனக்கு தெரியவே தெரியாது சின்ன வயசுல. அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும் இது மாதிரி இவர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஓகே. சரி, அந்த மொமெண்ட் பத்தி தனியா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாவது சொன்னாரா? நீங்க ஃபைனல் வரைக்கும் வந்துட்டீங்க, நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாத்தா பாராட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னாரா? என்ன சொன்னார்? நல்லா பாடுறமா, இன்னும் மேலும் நீ வளரணும்னு சொன்னாரு. சரி, அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம், ஃபைனல்ஸ்ல டைட்டில்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்ல, இதுவே நம்மளுக்கு போதும், நீ அது மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதுன்னு சொன்னாங்க. ஓகே, சரி, நீங்க ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிற அந்த ஒரு தருணத்துல ஒரு சூப்பரான விஷயமே நடந்துருச்சு. என்னன்னா, நீங்க ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிட்டீங்க. அப்போ புவனேஷ் வந்து ஃபைனல் வருவார், ஆனா அவர் செலக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது உங்களோட கிரீடத்தை எடுத்து நீங்க அவருக்கு வச்சிருந்தீங்க. ரொம்ப எமோஷனலான மொமெண்டா இருந்துச்சு. நம்ம அந்த ஒரு விஷயத்த புவனேஷ்காக பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த ஒரு இடத்துல? பர்சனலாவே என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஓகே. அதுக்கப்புறம் நாங்க நினைச்சோம் இப்போ பூமி தான் செலக்ட் ஆகுவான், அவனுக்கு பாரு சரண் சார்லாம் எழுந்து வந்து செம்மையா பாடிட்டான் அவன் அப்படின்னு நான் நினைச்சேன். திடீர்னு என்ன சொன்னதுக்கு அப்புறம் அவன் மூஞ்சே சுத்தமா மாறிடுச்சு. சிரிச்சான், ஆனா பண்ணான். அதனால ஏன் இப்படி சிரிக்கிறான், சரி போட்டு பாப்போன்னு எடுத்து போட்டேன். புவனேஷ் அவ்வளவு பிடிக்குமா? என்னென்ன விஷயங்கள் புவனேஷ் பிடிக்கும்? கியூட்டா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன விஷயங்கள் பிடிக்கும்? நீங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஸ்டெப் போடுவான், ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்டாலும் இந்த ஸ்டெப் போடுவான். ஆனா அது யாராலையும் அந்த அளவு பண்ண முடியாது. ஓகே. இப்ப ஃபைனலுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து வந்திருந்தாரு. முக்கியமா உங்ககிட்ட சின்ன தாயவள் அந்த பாட்டு பாட முடியுமா அப்படின்றது வந்து ஸ்பெஷலா கேட்டிருந்தாரு. அவர் வேற என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட சொன்னார்? சிவகார்த்திகேயன் சார் அவர்லாம் வருவார் நான் எதிர்பார்க்கல. அங்க அவர் அந்த மூமெண்ட்லயே அழுதுட்டாரு. ஏன்னு எனக்கு தெரியல. நீங்க சின்ன தாயவள் வந்து அந்த அளவுக்கு எமோஷனலா பாடி இருக்கீங்க. அதனாலதான் அவருக்கு ஒரு எமோஷனலா ஒரு டியர்ஸ் வந்திருக்குது கண்ணுல. சோ எங்களுக்காக அந்த பாடல் பாட முடியுமா இப்ப? சின்ன தாயவள் ப்ளீஸ். சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாராரோ உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ. ரொம்பவே சூப்பரா பாடிட்டீங்க. இதே மாதிரி நீங்க அங்க பாடினதுனாலதான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்குமே கண்ணுல தண்ணீர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, காஞ்சி கோயில் அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிடுறாங்களே, அந்த பேர் எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? ஸ்டேஜ்ல தான் அந்த மொமெண்ட் சொன்னாங்க. யார் சொன்னா அந்த பாயிண்ட்? யார் சொன்னா? அச்சுமா சொன்னாங்களா? அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த பேருமே. சரி, ஓகே. இதே மாதிரி மண்ணில் இந்த காதல் இந்த பாட்டு நீங்க பாடியிருப்பீங்க.
நீங்க மூச்சு விடாம அந்த பாட்டை பாடியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சரண் சார் உங்களை பயங்கரமா பாராட்டியிருப்பாரு, கங்கை அமரன் சாருமே பயங்கரமா பாராட்டியிருப்பாரு. அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு? நான் அதுக்கு பிளாட்டினம்லாம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளாட்டினம். ஓகே. சுத்தமாக எதிர்பார்க்கல. சரி நம்மளுக்கு கோல்டன் கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். நான் பிளாட்டினம் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு 2 வரி பாட முடியுமா? முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவழமும் கொத்து மலர் அற்புதங்களும் குவிந்தாதரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லனும் புருவமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் மண்ணில் இந்த காதல் அன்றே யாரும் வாழ்தல் கூடுமோ. உண்மையாவே நீங்க மூச்சு விடாம பாடுறீங்க. எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க அந்த பாட்டை நீங்க? அப்பா தான் வந்து அப்பா இந்த பாட்டு வேற கொடுத்துட்டாங்க, இதுக்கு என்னப்பா பண்றது, என்னால சுத்தமா பாட முடியலையேன்னு அது மாதிரி புலம்பிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஸ்விம்மிங் இட்டுட்டு போனாரு, டெய்லி இட்டுட்டு போனாரு. அதுல பாப்லிங் பண்ணி பழகிட்டீங்க, மூச்சு விடாம பாடிட்டீங்க. சரி, இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஸ்பெஷலான மூமெண்ட், இந்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் இல்லையா? இந்த மாதிரி ஸ்டேஜில் நடந்த ஏதாச்சும் ஸ்பெஷலான மூமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மூமெண்ட், என்னால மறக்கவே முடியாது ஸ்டேஜில் நடந்தது. நான் ஃபைனலிஸ்டா போய் உட்கார்ந்தது தான். அந்த ஒரு மூமெண்ட் தான். எங்களுக்காக இப்போ உங்களுக்கு ஃபேவரட்டான 2 பாடல்கள் பாட முடியுமா? சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏனோ முதிர்கின்றது, பதில் என்ன கூறு, பூவும் நானும் வேறு, ஏதேதோ இன்னும் வளர்த்தேன். ரொம்ப சூப்பரா பாடிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு பாட்டு, ஏன்னா இந்த குரலை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, ஸோ அதனாலதான் கேட்குறோம். முத்தேயின் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம். இப்படி சூப்பரா பாடிட்டீங்க மகதி. சரி, ஓகே, ஜட்ஜஸ் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்பிபி சரண் சார், அவங்க கிட்ட உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும், அவங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க? ரொம்ப நல்லா பாடுன்னு சொல்லுவாரு. அவரு கிட்ட வருவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி கமெண்ட் கொடுப்பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, எஸ்பிபி சாரோட இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தனியாக உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினாரு? ஏன்னா மூச்சு விடாம பாடி இருக்கிறீங்க இல்லையா, ஸோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாடி இருக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லியிருப்பாருல்ல, என்ன சொன்னார்? ஐயோமா, நான் இந்த பாட்டு பாடுவேன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த ஸ்கேமை நீ ரியல் பண்ணிட்டேன், சூப்பர்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி சொன்னாங்க. ஓகே, ஸ்வேதா மோகன் மேம் என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாங்க? எல்லாருக்கும் வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அது உங்களுக்கு வேற. சைந்தவி மேம்? மகத்தி எங்களுக்கு கிடைச்ச ஒரு லக்கி சாம்னு சொன்னாங்க, அந்த ஒரு வார்த்தை தான். சரி, ஓகே, ஸ்ரீனிவாஸ் சார்? அப்படியே இங்க வந்து தொடுற மாதிரி பாடுறேன்னு சொன்னாரு. இட்ஸ் a pure rendition சொன்னாரு. சரி, ஓகே, நீங்க இவ்வளவு நல்லா பாடுறீங்கல்ல, கண்டிப்பா உங்களை பாராட்டி ஏதாச்சும் கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜட்ஜஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி நாங்க நினைக்கிறோம். கொடுத்தாங்களா? என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க? என்னென்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு அதுல? ஒரு யுக்கோலேலே சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்தாங்க, ஓகே, கிட்டார் மாதிரி இருக்கும், ஓகே, குட்டியா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. ஐஸ்கிரீமும் பிடிக்கும் உங்களுக்கு அதனால? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. சரி, மகதிக்கு அடுத்து என்னென்ன ஆசைகள் இருக்கு? ஸ்கூல்லயும் கொஞ்சம் பண்ணிட்டு, பாட்டுலயும் கொஞ்சம் பண்ணிட்டு. அப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஆசை. ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ பாடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, குரல் வளம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கஷ்டமா தான் இருந்திருக்கும். எவ்வளவு தடுத்திருக்காங்க சாப்பிட விடாம? ஐஸ்கிரீம் வந்து எப்பயாச்சும் ஆட்காக எடுத்து வைப்பாங்க. அப்போ என்ன பக்கத்துல போய் நின்னா பார்த்துட்டே இருப்பாங்க, சாப்பிட்றாரா சாப்பிட மாட்டாரான்னு. இல்லைன்னா கொஞ்சம் வந்து நான் சாப்பிட்ருந்தேன்னா ஸ்டேஜ்ல வந்து போயிருப்பாங்க, எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஓகே. இப்போ மண்ணிலந்தல் காதல் பாட்டுக்காக நீங்க ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு மூச்சு விடாம பாடுறதுக்காக ஸ்விம்மிங்லாம் கத்துக்கிட்டேன், அப்ப ஸ்விம்மிங் கூட்டு போனார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த மாதிரி வேற எந்த பாட்டுக்கு ரொம்ப பயங்கரமா எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் எடுத்தீங்க? புதுச்சேரி கச்சேரின்னு சொல்லிட்டு ஒரு, என்னென்ன எஃபோர்ட் போட்டீங்க அந்த பாட்டுக்காக? என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க? அது ரொம்ப பேஸ் வாய்ஸ்ல இருந்துச்சு, அதனால அது எனக்கு என்னடா இது இந்த பாட்டு இப்படி இருக்கு, எனக்கு வந்து அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஓகே. அதனால அது ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். சரி, ஓகே, அந்த பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? 2 வரி மட்டும். புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன், புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன்,
தத்தா கிக்கி கூக்கு கககே குக்கு குக்கு கேக்கே தத்தா கிக்கி கூக்கு கககே குக்கு குக்கு கேக்கே. நீங்க சூப்பரா பாடிட்டீங்க. மகதிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா சுத்தி சுத்தி வந்து இங்க பாட்டு பாடணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப நான் கேட்காம போனா என்ன வந்து திட்டுவாங்க பயங்கரமா. சோ பாடிங்க, அந்த பாட்டியுமே பாடிடுங்க. சுத்தி சுத்தி வந்தீகா சுட்டு விரலால் சுட்டீகா ஐயோ என் நாணம் மத்து போக. ரொம்ப சூப்பரா பாடிட்டீங்க. இப்ப என்னன்னா இந்த ஜெனரேஷன் குழந்தைகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப மாடர்ன் பாடல்கள் வந்து அதிகமா விரும்பி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா நீங்க நிறைய 90s பாடல்களும் பாடுறீங்க, மாடர்ன் பாட்டுமே பாடுறீங்க. எந்த பாட்டு வந்து நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க? எல்லாம் கேட்பேன். எல்லாமே கேட்பீங்களா? ஆனா எனக்கு அந்த தித்திக்குது ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, ஓகே, அந்த பாட்டு நீங்க பாக்கலாம். தித்திக்குதே, 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 நானனனனனனனா. ஓகே மகதி, தேங்க்யூ. ரொம்ப சூப்பரான பாடல்கள் எங்களுக்காக பாடுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். பை, பாப்போம். Bye. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.